சித்தி இது என்ன ஜூஸ்? இது என்னன்னா இளநி வாங்கிட்டு வந்தோம்ல, இளநில சுத்தமாக டேஸ்ட்டே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, இப்போ 3 இளநி வாங்கிட்டு வந்தோம் 1 லிட்டர் பாட்டிலில். ஓகேவா, சுத்தமாக அது இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாரு நொங்கு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். மொத்தம் ஒரு நொங்கு 10 ரூபாய்ன்ட்டு 10 நொங்கு. 10 நொங்குல ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு 5 நொங்கு தான் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டேன். தோலோடு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு 1-2 அரைச்சிட்டு அதோட இது பண்ணிவிட்டு பனங்கல்கண்டு சேர்த்திட்டேன். நாட்டு சக்கரை போடுறதுனாலும் போடலாம். நான் பனங்கல்கண்டு சேர்த்திட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கணுங்கிறதுக்காக மண்பானை தண்ணி சேர்த்திருக்கேன். ஓகே, இந்த ரேஷியோவில் அதாவது இளநி பாதி சரி பாதி அளவுக்கு, சரி பாதினா ஒரு 600 ml எடுத்திருக்கேன். ஒரு 100 ml தண்ணி, தேவையான அளவுக்கு சுகருக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம நாட்டு சக்கரையோ இல்லை பனங்கல்கண்டோ போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 5 நொங்கு போட்டு அடிச்சிருக்கேன். இதை மட்டும் போட்டு குடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பாப்பா அன்னைக்கு வெயில் அலான்னு அலைஞ்சிட்டு வந்திருக்கால, அப்போ அந்த சமயத்தில் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஓவர் டென்ஷனில் படின்னு படிச்சுட்டே உட்காந்துருந்தா 10th. அந்த சமயத்தில் அந்த இதில் அவளுக்கு என்னென்னா ஹேர் ஃபால் பிரச்சனை கொஞ்சம் வந்துருச்சுல, அப்போ இந்த ஹீட்டை குறைக்கிற மாதிரி இதை நம்ம குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் முக்கியமானது என்னென்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் குடிக்கணும். பனங்கல்கண்டு சேர்த்திட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கர்ப்பப்பை சாயம் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். வெயில் காலத்தில் ஒரு சிலருக்கு டேட் ஆச்சுன்னா ஃப்ளோ அதிகமாக இருக்கும், வயிறு வலி வரும். அந்த பிரச்சனை இது முழுக்க சரி செய்யும். நொங்கோட தவன் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு இமீடியட்டாக ரிசல்ட் கொடுக்கறதுக்கு நொங்கு எடுத்துக்கலாம். இதில் நிறையா வேரியேஷன் இருக்குது. இதே நான் பெங்களூரில் ஒரு ட்ரைனிங் போனால அங்கே தான் நான் அதை கற்றுக்கிட்டேன். இதே மாதிரி அதாவது ஜூஸில் இப்போ பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம திராட்சை வச்சு எப்படி ஒரு ஜூஸ் ரெடி பண்ணணும், அதாவது இது ஒயிட் சுகரே போடாமல் நம்ம சர்க்கரையே சேர்த்தாமல் எந்த அளவுக்கு நம்ம ஜூஸ்லாம் போடலாம். பைனாப்பிள் ப்ளஸ் கரும்பு ஜூஸ், திராட்சை ப்ளஸ் கரும்பு ஜூஸ், இளநீ ப்ளஸ் கரும்பு ஜூஸ், இந்த மாதிரி ஒரு வேரியேஷனில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒயிட் சுகர் சேர்த்தாமல். இது மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். இதை எப்படி நம்ம பிஸ்னஸ் முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத நான் ட்ரைனிங் போய் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே வீடியோவாக அப்லோட் பண்ணி வரேன்.